அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் Yo honey singer on the roof From Mumbai to Marina, Hassan se leke Karina, sabke BBM pe bring. Hey, who is this? Hip Hop Tamila. Welcome to Chennai, enga ooru indha oorukulla naga daru maaru. First paati yaaru, avara superstar. Kavithakku yaaru, Bharati yaaru. English padathila idu Tamil pada adanala enga kitta vechikita avalavudha. English pesnalu Tamilanda. Are you ready? மார்னிங் ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண நந்தா காலேஜுக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ மேரத்தானில் இவ்வளோ எல்லாம் ஈகராக பார்ட்டிசிபேட் இத்தனை பேர் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒன்ஸு நீங்கள் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபாடு இருந்தால் மற்ற அந்த ட்ரக்கு அண்ட் அதர் அந்த உடம்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது மற்ற ஒரு லைஃப்லேயும் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வரும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த ஒரு மேரத்தான் ஓடுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். கண்டினியூஸாக அந்த பாடியோட உடம்போட நம்ம மைண்ட் என்டூரன்ஸ் தான் இதில் முக்கியம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே இங்கே ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபினிஷ் வரைக்கும் போய் முடிக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Bring that f***ing beat.
மீட்டியடா கடிகார முல்லை போலே நிற்காமல் நீயோடு கால் தீண்டும் தூரம் தானே வெட்டி கோடு ஒரு துளி மழை என தொடங்கத பெருங்கடல் தான் உன் முதல் அடியை நீ வைத்திடடா அடி வெற்றி வரும் படி உன் முத்திரையை பதி நீ ஓயாதே மண்ணை கிரி விதை மேலே வரும் வரை பூமிக்குள்ளே அது தினம் போராடும் உழைத்திடும் வீரர் உன் வள்ளித்திடும் உடல் வாங்கும் தங்க மெடல் நீ கலங்காதே உனக்கு ஒரு இல்லை உலகத்தில் இல்லை கடவுளின் பிள்ளை இங்க நீதானே பாதம் பட்ட இடம் யாவும் பாதை என்று மாற்றிட ஓடு ஒரு சிறு பிறை தெரிகின்ற கரை நிலவுக்கு குறையது கிடையாது பசி கொண்ட புலி மனை வைக்கும் குறி வேட்டையாடும் போதை இறை தப்பாது அகயத்தை தீர நீ அதை தாண்டி பாரு வனவெல்லும் மலை அது உனக்காக பாதம் பட்ட இடம் யாவும் பாதை என்றே மாற்றிடு ஓடு ஒரு துளி மழை என்ன தொடங்குது பெருங்கடல் தான் உன் முதல் அடியை நீ வைத்திடடா தடை 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 இருப்பதை தாண்டிடத்தான் நீ காற்றினிலே பாயும் மீட்டியடா கடிகார முல்லை போலே நிற்காமல் நீயோடு கால் தீண்டும் தூரம் தானே வெட்டி கோடு ஒரு துளி மழை என தொடங்கத பெருங்கடல் தான் உன் முதல் அடியை நீ வைத்திடடா வில்லு அரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது இதனைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது யாரோ யார் இவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார் ஆளும் வேறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார் அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு
அஞ்சுவது மடம் எஞ்சுவது தேடம் அஞ்சு வித தொடுமை ஆகாயம் வெட்டி விடு வினை எட்டி விடு உனை உன்னுடைய துணைய முந்தானை இவன் ஒரு அதிசய புலி இவன் இருப்பது நகங்களும் புலி அது அறிந்திடும் ஆயவனின் வலி தனி ஒரு மனிதனின் படை அதில் எழுவது விடுதலை விடை அது மழை பெய்யும் இரண்டுக்கும் துணை இது கரையே இல்ல காட்டாரு ஓடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண்கூட அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்தர் சொல்லு எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு தேவதையின் ரகம் வெண்ணிலவ முகம் மூடியது ஏனோ கார்மேகம் தேடல் ஒரு கண்ணில் மூடல் ஒரு கண்ணில் நாலாயிர கண்கள் சுகமாக அழகிய தாய்மொழி இவள் இவள் சிரிக்கையில் இரவுகள் பகல் அழ இவளுக்கு இவளே நகல் அழகிய மெழுகென உடல் உன் கிளியில் என கவி கடல் அதை துடைப்பது இவனது விரல் இது கரையே இல்ல காட்டாரு ஓடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண்கூட அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்தர் சொல்லு எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றிக்கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பெற்று சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீர் அடித்த வியர்வை முந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்லு முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் நிலையாதே உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த பூமி சிறகே எடுத்து வா உயர்ந்து வா
வியர்வை உந்தன் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும். நீ பயமின்றி நீ பயமின்றி நீ பயமின்றி தொழிந்து செல்லு. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. உன்னால் முடியும். தரகரபதி தளபதி நீதா நீதா, அன்பு தலைவா வெற்றி நமக்கே. அழகிய தமிழ்மகன் நீதானே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டீர். என்ன வேலை உன்னை நீகள் வேலைக்குமே, உன்னை உள்ளத்தில் உரைக்குமே. நாளை 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 என்று இன்றை இழக்காதே. நீ இன்றை இழக்காதே. நீ இன்றை இழக்காதே. இன்றை விதித்தால் நாளை முளைக்கும். அதை நீ மறக்காதே. நீ அதை நீ மறக்காதே. நீ அதை நீ மறக்காதே. நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான். அவனிடம் அதை நீ விட்டுச் செல். ஏய் தோழா, உன்னால் வாடா, உன்னால் முடியும். தரகரபதி தளபதி நீதா நீதா, அன்பு தலைவா வெற்றி நமக்கே. அழகிய தமிழ்மகன் நீதானே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. மனதன் மனது வைத்தால் முடியாது என்பது இல்லை. கடல் போல் மலை போல் காற்றைப் போல் பூமி போல் நீ பெருமை சேரனா. பிறந்தோம் இருந்தோம் சென்றோம் என்ற வாழ்வை தூக்கி போடடா. மனதன் மனது வைத்தால் எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே. நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. தோழா, உன்னால் வாடா, உன்னால் முடியும்.
இன்னும் முடியுமா நடக்குமா இன்னும் என் பேர் எம் ஆறுமுகம். நான் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இது மாரத்தான் வந்து 21 கிலோமீட்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிச்சேன். இது வந்து 6வது மாரத்தான். நான் வந்து 1:21 முடித்தேன். நான் வந்து 16 ப்ளஸ் இங்கே பிடிச்சேன் வந்து மாரத்தானில். வரக்குள்ள இங்கே வந்து நம்பியும் பிடிச்சிருந்தது. அங்கங்கே தண்ணி கொடுத்துருந்தாங்க. அதிகமாக ஓடக்குள்ளே தண்ணி குடிக்கக்கூடாது, அதை தவிர்த்துணும். அங்கங்கே தண்ணி வந்து கொஞ்சமாக தான் குடிக்கணும், அதிகமாக தண்ணி எடுக்கக்கூடாது. மாரத்தானை பொறுத்திருக்கோம். நம்ம பிள்ளைங்க படிக்கிறவங்க அவன் மூச்சு வாங்கக்கூடாது. ஒரு நிமிடமாக வேகமாக தான் ஓடணும். நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். மாரத்தானை பொறுத்திருக்கோம். அதிகமாக இது பண்ணால் தான் வின் பண்ண முடியும் பரிசில். தேங்க்யூ. உலக ரத்த தானம் வழங்குவோர் தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய நந்தா கல்வி நிறுவனங்கள் சார்பாக இன்றைக்கி ஒரு பெரிய மாரத்தான் ஒன்று ஈரோட்டில் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நம்மளுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட், இறுதி பாயிண்ட்டை ரீச் பண்ண அந்த அத்லெட்ஸ் தான் நம்மளோட இருக்காங்க. அவங்களோட அனுபவத்தில் நம்ம கேட்போம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மாரத்தானில் கலந்துக்கிட்டதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது முடியும்னு நினச்சா யாராக இருந்தாலும் ஜெயிக்கலாம். ட்ரை பண்ணோம். இது வரைக்கும் எத்தனை மாரத்தான் நீங்கள் கலந்துருக்கீங்க? ஒன்றுமே போனதில்லை. இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் மாரத்தான். ஓகே. என்ன இதுலேருந்து லேர்னிங் உங்களுக்கு என்ன? தோல்வி தான் வெற்றியோட முதற்படி. ஓகே. அடுத்தடுத்த மாரத்தான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கிற உறுதி உங்கள்கிட்ட இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? சார் நான் ஈரோடு தான் சார். ஓகே. இது உங்களுடைய எத்தனாவது மாரத்தானுங்க? இது நம்மளோட 3வது மாரத்தாங்க ஆக்சுவலாக. இதான் அந்த மாரத்தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓடுற உழைப்பு வந்து தோல்வியாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் அந்த ஓடி ஜெயிக்க வெறி வரணும். அப்போ தான் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக சோம்பேறியாக சோர்ந்துட்டோம்னா வாழ்க்கையிலே சோர்ந்த மாதிரி தான். நான் லாஸ்ட் டைம் மாரத்தானில் வந்து 3rd ப்ரைஸ் வந்தேன். போன தடவை நடந்த மாரத்தான் கலந்துக்கிட்டீங்க? அது 3rd ப்ரைஸுங்க. ஃபஸ்ட்டாக ஓடல 10th, இப்போ செகண்டாக வந்ததில் 5th, 3rd வந்து 3rd ப்ரைஸ் வந்துச்சுங்க. இந்த டைம் தான் கொஞ்சம் பின்வாங்க. காரணம் என்னென்னா கேப் விட்டு போச்சு. இருந்தால் லாக்டவுனில் போகிற சூழ்நிலைகளில் கொஞ்சம் உடம்புலாம் ஏறி கொஞ்சம் நட்டாசாலி அதனால் ஓடுங்க, ட்ரை பண்ணுங்கள். முயற்சி என்பது மனசு வெற்றி. இது உலக ரத்த தானம் வழங்குவோர் தினத்தை ஒட்டி நம்ம நடத்துகிறோம். இந்த ரத்த தானத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரலாம் சார். எல்லாமே எதாவது கஷ்டப்படுறாங்க, ரத்தம் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகுது, சம்பவம் நடக்குது, எதிர்பாராமல் இருக்கிறவங்க உதவி பண்ணியாச்சுன்னா பின்காலத்தில் நல்லது, வருங்காலத்தில் நல்லது. நம்மளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸோ இது மாதிரி தொடர்ந்து மாரத்தான் போட்டியில் கலந்துக்குங்கிற ஆர்வம் உங்களுக்கு நிறையா இருக்குது? கண்டிப்பாக ஆர்வம் இருக்குது சார். கண்டிப்பாக தொடர்ந்து வருவோம். மாரத்தான் எப்படி வேணாலும் சரி, முழு மாரத்தானாலும் சரி, ஓடிக்கொண்டே இருப்போம். ஓடினா மட்டும்தான் உழைப்பு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்முடைய ஒரு இந்தியன் பேங்க்கில் அப்ரைசராக இருக்கக்கூடிய ஒரு இருக்காரு. 58 இயர்ஸுங்கிறாரு. நம்பவே முடியல. ரொம்ப ஈஸியாக இந்த மாரத்தானை கம்ப்ளீட் பண்ணதில் இவரும் ஒருத்தர். அவருடைய அனுபவங்களை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சார், இந்த மாரத்தானுடைய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், நான் ஒரு 1.5 வருஷமாக மாரத்தான் ஈவெண்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எனக்கு 76வது ஈவெண்ட்டு. தொடர்ந்து ஈவெண்ட்டு வரணும். அவங்க என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த டைட்டிலை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். நான் பிளாஸ்டிக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு எதிராக வன்முறை எதிர்த்து, இப்போ நம்ம ரத்த தானத்தை பற்றி செய்கிறோம். உலகத்தில் செயற்கையான உருவாக்க முடியாத ஒரு பொருள். கட்டாயம் ஒரு டோனர்கிட்டருந்து வாங்கி இன்னொரு கொடுக்குறது. இதை பற்றி விழிப்புணர்வு வரணுங்கிற ஒரு அடிப்படையான எண்ணம் தான். இதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இவங்க ஃபஸ்ட்டு நந்தா இன்ஸ்டியூஷனுக்கு உலக அளவில் இருக்கிற மாரத்தான் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். நல்லதுங்க. சார் சொன்னார், செயற்கையாக உருவாக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா அந்த ரத்தம் அப்படிங்கிறது. ஸோ விபத்து காலத்தில் அல்லது ஆப்ரேஷன் தேவைப்படக்கூடிய காலத்தில் ரத்த தானம் வழங்குவோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மாரத்தானில் பங்கெடுத்து அவங்களுடைய சமூக பொறுப்பை காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சார் வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காது. இந்த போட்டியில் பங்கெட்டு இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ சார். இந்த ரத்த தானம் வழங்குவோர் தினத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய நந்தா மாரத்தானில் நிறைய இளைஞர்கள் வந்து உற்சாகத்தோடு பார்ட்டிசிபேட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த வகையில் ஒரு 3 இளைஞர்கள் இருக்காங்க. JKK ஃபார்மசி காலேஜஸ் வந்து ஒரு 3 பாய்ஸ் இங்கே இருக்காங்க. இந்த டெஸ்டினேஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரீச் பண்ண அத்லெட்ஸில் இவங்களும் ஒருத்தருங்க. அவங்கள்ட்ட அவங்களோட அனுபவங்களை பற்றி கேட்கலாம். இந்த மாரத்தான் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான போட்டி நடத்துறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி தான். அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், எப்படி எந்த ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அதுக்கு மேலே நம்மளுடைய ஸ்டாமினா எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது முதன்முறையாக இந்த மாரத்தானில் கலந்துக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி கலந்துருக்கீங்களா மாரத்தானில்? ஓகே. ஒரு மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணால் எப்படி தயாராகிறது? டிப்ஸ் எதாவது சொல்ல முடியுமா? மந்த்து ஃபுல்லாக ரெடியாகணும், நல்லா சாப்பிட்ணும், ஸ்டாமினா நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும். அதெல்லாம் தான் பண்ணால் தான் போட முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன். எக்ஸசைஸ் பண்ணணும், அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நிறையா ஓடி இருக்கணும். அதுக்கப்புறம் வெரி குட். இது வந்து உலக ரத்த தானம் வழங்குவோர் தினத்தை பிளட் டோனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வேர்ல்டு செலிப்ரேஷன் டே இருக்குது இல்லைங்களா, அதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு. ரத்த தானம் செய்வதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எந்த மாதிரி இதை திங்க் பண்ணுறீங்க? டெஃபினெட்லி கொடுக்கலாம் சார். ரத்த தானம் கொடுத்தா நிறைய பேர் உயிர் காப்பாற்றலாம். நல்லா கொடுக்கலாம். இந்த மாரத்தானில் பங்கெடுத்தவங்களுக்கு எங்களுடைய கல்வி நிறுவனங்கள் சார்பாக நன்றிகள்.
நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும்
It's a great day here we have been planning and waiting for. Good morning to the dignitaries and the gathering. This is Divya Bharati, Kausalya and Bhumeshwari on the side of MOC desk welcoming you all for the Nanda Marathon 2023. Every morning the sun says wake up like me. The sky says aim high like me. The wind says freshen everybody like me. And I say good morning. Once again I welcome you all to our Nanda Marathon 2023. Idea can change a world. One step can start a journey, but a prayer can change the impossible. Today, I pray for you a heart free of sadness, a mind free of worries, a life full of gladness, a body free of illness, and a spirit full of God's blessing. Now, I call upon Niveta and Irfana Fahad to start the function with the prayer song. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கீழாய் கணபதி எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கீழாய் கணபதி மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுதில் நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் நினைக்கும் பொழுதில் நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கீழாய் கணபதி இசைப்பேன் கீழாய் கணபதி. An old man said, erasers are made for those who make mistakes. A youth replied, erasers are made for those who correct their mistakes. Yeah, of course, the attitude matters. If you look the right way, you can see the whole world is a garden. Such an optimistic person is our director, Dr. J. Sindhul, Director, Tech Campus. Sir, I request to welcome the gathering. நாம் வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது தன்னகரில்லாத கல்வியே. வந்தவரை வரவேற்கும் தேசம் இது. வரவேற்பு மனித குலத்தின் மாண்பு. A very good morning to one and all. Good morning. First row can be a little tired because they run all the way 21 kilometers and 11 kilometers today. I think other back rows, they are examples for us today. They have crossed and came a long way representing the importance of blood donation. Nanda is very happy today for organizing this Nanda Marathon 2023. Last year when it was started in a small way, and this year it has grown bigger in its levels. It has crossed its borders. It crossed the borders of the state. It crossed the borders of the country, and it is today we can say that this marathon is international. So why it is international? I'm sure the first prize winner is from the other country, and the first registrants, I just remember yesterday, okay, a person from all the way from Mumbai, he came to participate. I remember I saw him to
Mr. Ajit Shah from Mumbai. He came for this purpose to participate all the way from Mumbai. So I think this marathon and this message has crossed the borders of the state and the country too. And even I remember the first lady participant, Asha, coming from Kerala, and she is also winner today. So we are very happy to be hosting this such a wonderful, noble event. Today we have a very high reputed guest among us who can be taken as a role model, who needs to be celebrated as a hero, is among us. So I always aspire, I always say to my students, okay, you need to take up some real role models. One of the real role models are the police officers and the military officers. I think those people you can have it as your real role model to grow up. So here we have our Superintendent of Police through Javagar IPS among us. Sir, among the students, even I am interested to hear from you. What are the hurdles that you had to come to this post, and what are the dedication and what is the preparation? Because as most of our students aspire to take up government jobs, so I think this will encourage them. I welcome our beloved Secretary Sir, through S. Tirumurthy Sir, who is always behind us, and I think this was his brainchild, and he wants to ensure that it happens with all perfection. So we are all working to make this function as a greatest success, because this is organized for a noble reason. Today everybody know it is a World Blood Donors Day. Okay, saving life through donating the blood, that can be. So I can see that if you want to see God, actually, I think if you see somebody who's donated blood, they are considered equivalent to a God. God cannot be shown. Somebody asks you, where is God? I think we can only show those people, here are the gods, because they saved one life whenever it is needed. So I wholeheartedly thank the management for giving us the opportunity to conduct this noble function. I think all the blood donors who's donating their blood there needs a great round of applause. Can we give it to them? They are not here, but they are doing a noble thing. I welcome our beloved CEO sir. I welcome the principal sir, Nandagopal sir. I welcome all the in charges, the PDs who was back in making this event a grand success. I welcome all the participants. You're a long way, you're across the borders, as I said. Without you, I'm sure that this function would have not been such wonderful one. So thank you so much for participating, and please do remember, note down the dates. Okay, here this event will be an annual event, and we expect your presence always. So do support us, do support for the noble cause. Every step and every drop counts. Thank you. Thank you, sir. We heard your voice and felt your attitude. Keep your dreams alive. Understanding to achieve anything requires faith, belief, vision, hard work, determination, and dedication in yourself. Remember, all things are possible for those who believe. Success is not a place at which one arrives, but rather the spirit with which one undertakes and continues the journey. One such successful person is here among us, who has designed his every dreams huge. I feel honored to invite our Secretary, Thiru S. Tirumurthy Sir, Nanda Educational Trust, to address the gathering. Ma'am, thank you so much for your wonderful introduction. I thought it will get over, but it was prolonged. Thank you. No mention, sir. Yes. Respected guest of today's function, our special guest, the man, because Sir, just our chief guest joined, has taken the duty very recently in Hero district, and we didn't get a chance to meet him, in fact. And so our PRO department approached our chief guest and requested that we are conducting a marathon event. We request you to come as a chief guest. The feedback what I got from our PRO department is, they said Sir is very simple and very humble. So immediately he agreed for this social cause. So first of all, let me start with a great thanks. Thank you so much for joining us today, even sir. And next I would like to extend my felicitation and appreciation to the organizing committee
So actually this happened after the lockdown, after the COVID. We had a lengthy discussion, we had a brainstorming session. Generally what we do is we sit with the team, we discuss about what all activities can be done for this academic year. So this idea was generated from Mr. Trinilkandan. Thiru, actually you are the one who gave the idea. And so immediately we felt, yes, this is really required, why don't we do it? So we have a set of people who are really well organized. They know how to conduct the event in a very professional way. So this just a spark was given by Mr. Thiru, and the idea was developed and a full shape was given by the entire team. So my special appreciation to the organizing committee, and a special appreciation to the physical education department, Lakshman, Bhaskar, Mani, and Sendil, school team, everyone. Because if physical education department have not taken this initiative or taking this event very seriously, I don't think this many participants we would not have crossed. And next, about the participants, as said by Dr. Sendil, director. See, participants have come from Kenya and from Mumbai, Kerala, and from Tamil Nadu, and we feel from Karnataka also. And we felt so happy, seeing the registration, because we conducted a review meeting 1 week back, and the count was only 450. Will you believe? The registration was only 450. And generally, once we start an event, everybody would like to make it more successful, isn't it? Nobody wants to leave it half the way. Okay, fine. No, we actually, we want to make it very, very special, and we want to reach it to the extreme. So, promotion team, digital reach, print reach, air reach, total registration we got was around 2050. So we felt so happy that so many people are really interested to participate. So my special appreciation to the people who have registered, as well as to them and to the participants also. And I have one more thing. Kandipa event, எந்த ஈவெண்ட்டுமே தப்பே இல்லாமல் நடந்துறாது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு கண்ணில் சில விஷயங்கள் படும், இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி யாராச்சும் பாயிண்ட்ஸ் இருந்துன்னா தயவுசெய்து இருந்து நீங்கள் சொல்லிட்டு போங்க. வில் ஜஸ்ட் மேக் a note of all the points and we'll try to rectify it in the forthcoming event. For the not forthcoming is nothing but the next year. Definitely we'll rectify it. And my special appreciation to the winners, especially. Winning is not an easy joke, winners and losers, winners do something different. Continuous practice and continuous effort. Definitely everything, எந்த விஷயமா இருந்தாலும் we can win. ஸோ அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். அண்ட் அண்ணா இவர் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, அப்படி சொல்லக்கூடாது, இதை வச்சுட்டு அவர் எவ்ரி இயர் வந்துட்டு இருக்காரு. இதற்கு எவ்வளோ மேரத்தான் ரன் பண்ணிக்கிறீங்க? இது அவருடைய 428 மேரத்தான் ரன்னிங். ஸோ இதுக்கு பண்ணணும்னு நம்ம மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த விஷயமும் பண்ணிட முடியுங்கிறக்க இவங்களாம் பெரிய ஒரு ரோல் மாடல் அண்ட் எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் மோர் ஓவர் சார், ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் டு சீஃப் கெஸ்ட், ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் டு சீஃப் கெஸ்ட். சார் நீங்கள் பயங்கர பிஸியாக இருப்பீங்க எனக்கு தெரியும் சார். ஈவெண்ட் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸோ சார் இங்கே இவ்வளோ ஒரு டைட் ஷெடியூலில் மார்னிங் சார் 5:30 AM he was in the ground. 5:45 the event started. 5:30 early morning sir எல்லா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு he was able to join us for the event. That is a great thing. அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், இப்போது பிளட் கேம்ப் இனாக்ரேஷனுக்கு சார் தான் போயிட்டு வந்தாங்க. இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சார் வந்திருக்காங்க. ஸோ இப்போ சார் அங்கே போயிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு பிக் கிளாப் பண்ணிடலாம். இப்போ கிளாப் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரைட், தட்ஸ் இட். அண்ட் ஐ திங்க் வில் ஸ்டார்ட் த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ரைட், thank you so much. And once SP வந்ததுக்கப்புறம் ஒரு great applause கொடுத்துடலாம். Thank you. Thank you, sir. It was indeed an awesome and informative one. The secret of genius is to carry the spirit of child into our old age, which means never losing your enthusiasm. Genius and successful people do not relax in chairs. Let's have a huge applause for our sir.
Answer. The secret of genius is to carry the spirit of the child into old age, which means never losing your enthusiasm. Genius and successful people do not relax in their chairs. They relax in work, they sleep with dreams. இந்த பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது நான் ஒரு தடவை தான் வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். அது எப்போன்னா, நான் திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டாஃப் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறதுக்காக வந்தாங்க. அப்படி வந்தவங்க எக்ஸாமினேஷன் ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் குற்றாலத்துக்கு குளிக்கிறதுக்காக போயிட்டு வந்தாங்க. திரும்பி வர்ற வழியில் அவங்க வந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தருக்கு கை போயிடுச்சு. அவர் கையை வெளியே வச்சுட்டு வந்தார், அந்த கை வெளியில் போயிடுச்சு. உடனே வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ராத்திரி 12 மணிக்கு அட்மிட் பண்ணோம். அப்போ வந்து அவருக்கு வந்து ரத்தம் கொடுக்க வேண்டியது இருந்தது. நான் வந்து சரி, என்னோடய ப்ளட் குரூப்பும் அவர் ப்ளட் குரூப்பும் ஒன்றா இருந்தது. இம்மீடியட்டாக நான் ப்ளட் கொடுத்தேன். அப்போ வந்து அவருக்கு வந்து இம்மீடியட்டாக அதை இது பண்ணாங்க, ப்ளட்டை செலுத்தினாங்க. ஸோ ப்ளட் டொனேஷன் என்னங்கிறது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அது மாதிரி வந்து ப்ளட் டொனேஷன் கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சின்ன வயசுலேருந்து கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளட்டு டொனேஷன் ஓட உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருக்குதுன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. அந்த ப்ளட் டொனேஷனில் அது ஒரு பெரிய விஷயம். சின்ன வயசில் நமக்கு வியாதி என்னங்கிறது தெரியாது. ஆனால் வந்து அது வந்து கண்டிப்பாக ப்ளட் டொனேஷனை வந்து நீங்கள் ஒரு ஹேபிட்டாக டெவலப் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சில பேருக்கு உயிர் கொடுக்குறீங்க. அந்த உயிர் கொடுத்ததுக்காக உங்களுக்கு வந்து சிறப்பு வந்து உங்களை சேரும் என்று கூறி உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Road, who has come over here to add beauty to this occasion. I take privilege to call upon him to address the gathering. Please, sir. A very good morning to everyone. And first of all, I like to congratulate the Nanda group of institutions for excellently coordinating and organizing such a event in a grand scale. It is not very easy. You might think like you are running and that is it. But organizing an event of such a scale, it is very challenging, and they have done it very excellently. So I like to congratulate them. And so I would like to make my speech short, but still I want to dive few points which could help you in the future, because I see most of you are very young students and want to aspire to become something great in your career and future. One thing we can take the example of marathon. This marathon is not only about your physical endurance, it's about your mental endurance also. Because why I am saying is that during our training, we joined training in IPS Academy in National Police Academy. It is in Hyderabad. So everybody would have joined there. Many of us didn't have previous exposure to physical activity or exertion. So it started from the first day. It is like we have to run 3 kilometers every day. Every single day we have to run. So it started like that. Initially, in the first, there was a test of, they'll test you how you are capable, what is your level physically. So my first 1 mile run was around 12 minutes. I ran 1 mile in 12 minutes. So I was so fed up. I was worried, how could I even complete the training. But later I completed the training. I could finish it in 4 minutes, 4 or 5 minutes. 5 minutes. No, what I am telling you is that with proper training and dedication, you can achieve anything you want. Many of you would have started running in between, even in the beginning stage only, you would have given up. So that's what it is.
First, you have to make up your mind that you are going to achieve it. Second, there might be so many hurdles, so many disappointments, so many things will come into your life. But once you set your goal, you should not let it go. You should work tirelessly. Every day you have to work. People used to ask me, okay, how did you clear the exam? Did you study? Many people are with me all the time. So I never used to study more than 2 hours, even the final days of my exam. So they asked me, how did you clear it even without, I see many people studying for hours together, 10, 12 hours. I usually tell them, it's not the one day, maybe the last 1 week or last 1 month matters. It is every day what you do. Make it a habit every day. At least spend 2 hours on your career planning and the goal towards it. So if you want to clear an exam, want to maybe a government service exam or whatever exam you want to clear, spend time every day, quality time. It's not that you see the book, spend hours together, and still if you fail, that means you are missing, doing something wrong. If you spend quality time knowing what to do and spend even 1 hour, if you spend it with complete involvement and dedication, it only matters, and it has to be a habit. It is not like one day. It has to be a habit. Every day you have to do it. I'll give you an example of an athlete. Everybody knows Usain Bolt. He made his world record. So it was around 9 point something, less than 10 seconds, 100 meters. Everybody asked him, you got into fame in 10 seconds. So 10 seconds only mattered for him. Somebody asked him, is it true? How do you feel about it? He replied, you talk about the 10 seconds, but I only know about the 20 years I have put behind those 10 seconds. So it's not the final result, is how much hard work you put in the behind, before what you have to show. Before the exam, even when I was studying in the college, I also am an engineering graduate. So there used to be a tendency with my students, everybody. It is like we study only the day before the exam. But later on, I realized it does not work much. It is not much helpful when it comes to like civil services exam, where there is huge competition. So you have to study every day, each and every day, and hone yourself, and so that you will be the best of the best. Everybody will be like at a certain level. Everybody is good. Everybody has excellent knowledge, because you are all sitting here in a very good institution. Everybody is good. Everybody is equally talented. But what differentiates you is that how much of hard work you put, how much of effort you put. Only hard work matters. Nothing else matters. And I'll finish with Tirukural, which I say to students whenever I address them. It is like, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். Everybody says, you pray to God, but Thiruvalluvar says, even if God cannot do it, your hard work can finish it. So it is only how much of hard work you put, and your hard work combined with consistency. Every day you have to do it. So that's what matters. That is the secret for perfection, excellence. So I wish you all the best, and I congratulate all the participants. I know how difficult it will be after completing the marathon. Even I have run half marathons. So even finishing is a big task. So if you feel like you are running slow and you could not finish, if you want to do better next time, start practicing now itself. Marathon is achievable once the running becomes habit. You can even sleep while running, because we used to go to the training at 5 o'clock in the morning in our academy, and we'll after a lot hard day of work, we sleep at around 11:30. But still it's a very less amount of sleep. After a while, what happened? I started sleeping while running.
So if many would have felt that I am not like physically fit or I could not run, it is nothing like that. If you practice, you can achieve anything. So don't let your confidence down. Fix your goals, work towards it, be consistent. That's what I want to say. Thank you very much. Thank you, sir. No person is ever honored for what they receive. Tirumurthy sir to adorn the shawl, followed by a memento. Winning and losing will both happen. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் ஓடி முடித்திருக்கும், ரெஸ்ட் எடுக்க டைம் தான். இருந்தாலும் 2 வார்த்தை மட்டும் முடிச்சிடுறேன்.
போன தடவை இதே மாரத்தானில் இங்கே வந்து ஓடினேன். 312வது மாரத்தான் இங்கே வந்து ஓடினேன். அதே சொல்லிட்டு போனேன், சார் இந்த மாரத்தான் நான் வரக்குள்ள நான் 420 மாரத்தானுக்கு மேலே முடிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதையும் நான் முடிச்சிட்டேன். இருந்தாலும் ஒலிம்பிக்கில் போயிட்டு மெடல் அடிப்பேன்னு சொல்லியிருந்தேன். நேஷ்னலில் வந்து ஸ்விம்மிங்கில் வந்து ஒரு கோல்டு மெடல், ஒரு சில்வர் மெடல் இந்த ஸ்டேஜில் நான் சொல்லிட்டு போனேன். அதை நான் சாதிச்சு முடிச்சிருக்கேன். அது எனக்கு பெருமையாக இருக்குது. Good morning, one and all present over here. Nanda never missed any opportunity to celebrate the heroes. There are three signature events we used to conduct every year. One is the marathon, to acknowledge world blood donors, and the second event is Women's Day, to celebrate the womanhood, and the third most important event is Innovation Day, that is to encourage the young minds towards new inventions. So in the mood event to regular நம்ம institutional conduct பண்றோம். So we feel that these activities are our institutional social responsibility. So one such hero here with us, Kalai Selvan. Thank you, sir. Thank you so much for valuable words. So coming back to this event, today, the June 14, we are celebrating World Blood Donors Day, and our institution hosted the marathon event, which is a massive hit this year. To attain this success, we required a team with good intent and determination. We are fortunate enough to have such a wonderful team here. So at this juncture, my sincere thanks goes to Mr. G. Jawar sir, IPS, Superintendent of Police Erode, for his valuable support and presence. Thank you, sir. I thank our Honorable Chairman, sir, Thiru V. Shanmugan, who is always encouraging us in all our endeavors. We dedicate our sincere thanks to the secretaries, Mr. Tirumurthy, Secretary Nanda Educational Institutions, and Mr. Nandakumar Pradeep for their blessings and motivation. I thank our CEO, Dr. S. Armugam, sir, Director Tech Campus, Dr. J. Sendal, sir, and all the principal of Nanda Educational Institutions. To make this event as a grand success, we thank our supporters and sponsors like Hello FM, Sri Krishna TV, and Scribbles for their sponsorship with us. Last but not the least, the committee in charges who put their heart and soul in conducting the event as a grand one. My special mention to all the physical directors over here. Big round of applause for them, because without them, this event is not at all possible. So my special mention to all the physical director team, and of course our PRO sir, Dr. Prakash, who worked really hard to reach this registration count over 2,000 this year. So earlier year, the registration was 1,900. This year we easily crossed the 2,000 mark with all the support from the physical director and PRO. Thank you, champions. We will meet again with lot more success yet again in next years. Thank you. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும்?